Challenges faced in B2C business. B2C na veru retail outlets, say for example beauty parlor, food outlets, textile retail outlets, idu mottum illinga. வீடு தேடி வர்ற டோர் டு டோர் மார்க்கெட்டிங் அப்படி இல்லாட்டி வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான், பிளிப்கார்ட், ஏன் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸே ஓலா, யூபர், உங்க வீடு தேடி வர்ற நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா B2Cல தான் கேட்டகரைஸ் ஆகுது. B2Cல மேஜர் சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்படிஷன். இன்னைக்கு நம்ம தெருவில் வந்து ரோஸ் மில்க் கடை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க ரோஸ் மில்க் கடை போடுவீங்க, எண்ணி ஒரு மாசத்துல அதே கடையை சுத்தி ஒரு 3-4 ரோஸ் மில்க் கடை வர ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரி காம்படிஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டிஃபா இருக்குங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சியூமர் பிஹேவியர். இன்னைக்கு ரோஸ் மில்க் குடிக்கணும்னு நினைக்கிற கன்சியூமர்ஸ் எண்ணி 2-3 மாசத்துல கருப்பட்டி காஃபி தான் குடிக்கணும்ன்ற மைண்ட் செட் பிஹேவியர் சேஞ்ச் ஆயிடும். ஸோ நீங்க யூ ஹாவ் டு பி ஆன் பார் வித் தி கன்சியூமர்ஸ் சேஞ்சிங் மைண்ட் செட் அண்ட் பிசினஸ் பேட்டர்ன். அடுத்தது பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டி வரும். ஆனா இதனாலதான் உங்களோட பிசினஸ் பெருகிச்சுட்டு கண்டுபிடிக்கிறது, யூகிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க B2C பிசினஸ் பண்ணாலும் சரி, B2B பிசினஸ் பண்ணாலும் சரி, மறக்காம இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸோட indiabusinessportal.in அப்படிங்கிற வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சோ தட் உங்களுக்கு வந்து ஃபாரின் எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.